ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாண்டிங் டு டை. இதை எழுதினவங்க ஆனி செக்ஸ்டன். இவங்களோட ரியல் நேம் ஆனி கிரே ஹார்வே. இதான் இவங்களோட பர்த் நேம். ஓகேவா? செக்ஸ்டன் அப்படின்ற பர்சனை மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட நேம் வந்து ஆனி செக்ஸ்டன் அப்படின்னு சொல்லி மாறிடும். இவங்களுக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த டைமே இவங்க ஒரு சிவியர் டிப்ரெஷன்னால் சஃபர் ஆகிட்ருப்பாங்க. இவங்களால் சர்வே பண்ண முடியாது, தனியாக வீட்டில் இருந்தால் சூசைட் பண்ணுறதுக்கான தாட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அந்த மாதிரியான சூசைட் பண்ணணுன்ற தாட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய மெடிக்கேஷன்ஸ் பண்ணாலும் கூட அவங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. நிறைய டைம் அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இறந்து போகணும், இந்த லைஃப்பை விட்டு போகணுன்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல்கஹால் அடிக்ட் ஆகிறாங்க, நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் அந்த டிப்ரெஷன் குறையாததுனால செவரல் டைம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஃபைனலி October 4, 1974 அப்போது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்தும் போயிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது எழுதப்பட்ட ஒரு போம் தான் வாண்டிங் டு டை அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து 1966 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஒரு கலெக்ஷனில் லவ் ஆர் டை அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் கலெக்ஷனுக்கு வந்து 1967 புலிட்சர் ப்ரைஸும் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதோட டோன் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபெஷனல் டோனில் தான் இருக்கும். அவங்களோட மைண்ட் செட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. ஷார்ட் லைன்ஸ் தான் இருக்கும். பங்க்சுவேஷன் எல்லாமே ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு கிளாரிட்டியாக இல்லாமல் ஜஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு ப்ரீத் லைக் ஃப்ரேசிங் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த போம் வந்து எதை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, மாடர்ன் பொயட்ஸ் வந்து அவங்களோட மென்டல் இல்னஸ், ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்தால் அவங்களோட போம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ரெப்பிட்டேஷன், வாண்டிங் அப்படின்ற வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ஸ் யூ ஆஸ்க். ஸோ யாரோ ஒருத்தர் என்றைக்கோ அவங்கக்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த போமை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகே, அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக நான் இந்த போமை வந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களால ரிமெம்பர் பண்ண முடியல. பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இமோஷ்னலி அது பிளாங்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் நான் என்ன பார்க்குறனோ அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மற்ற விஷயங்கள் என்னால் காண்ட் ரிமெம்பர் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலாக அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் மென்டலி பார்க்கும்போது அந்த ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்களுக்குள்ள ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணலை. அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், மென்டலி ஆப்சன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மென்டலி அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன நடந்துச்சுன்றதே தெரியாது. ஃபிசிக்கலாக இந்த மொமெண்ட் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அன்னேமபிள் லஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச், சொல்கிறதுக்கே முடியாத மாதிரி, ரொம்ப ஹார்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா முடியாது, அந்த மாதிரியான ஒரு கிரேவிங்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? நாட் ஃபார் செக்ஸ். ஓகேவா? செக்ஸுக்காக மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஏதோ ஒரு டார்க்கான ஒரு கிரேவிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது வந்து ரொம்ப ஹண்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டிசையருக்கு அவங்களால நேம் கொடுக்கவே முடியல. அந்த மாதிரியான டார்க் ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அவங்களால லைஃப்பை ஹேட் பண்ண முடியலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரியான தாட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரல. ஓகேவா? அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் பார்க்குறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ்டாக மாற்றினதுக்கப்புறமா அவங்கள ஹாஸ்பிட்டலில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, நிறைய வித்தியாசமான தாட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. லைஃப் அவங்க ஹேட் பண்ணாமல் சர்வே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ அவங்க நிறைய விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. மேன்மேட் அண்ட் ஆல்சோ நேச்சுரலான பியூட்டி எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எதுவுமே அவங்களோட இன்னர் பெயினை வந்து அஃபெக்ட் பண்ணலை. அதை ஹீல் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு தோணலை, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் தோணலை. எல்லாம் அது பாட்டுக்கு இருக்குது. இவங்களோட சஃபரிங்ஸ் அதுவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போது சூசைட்ஸ் ஹாவ் அ ஸ்பெஷல் லாங்குவேஜ். ஸோ இப்போது ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இன்னர் தாட்ஸ், இன்னர் வாய்ஸ் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் நம்மளை ட்ரிகர் பண்ணுறது. இதுக்கு மேலே உன்னால் சர்வே பண்ண முடியாது, நீ இதை ட்ரை பண்ண, அதை ட்ரை பண்ணிட்டு நம்மளோட லைஃப்பை முடிச்சுக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு இன்னர் வாய்ஸ் பேசிகிட்டே இருக்கும். அந்த வாய்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட டிஃபர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது மேரேஜில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், இல்லை லவ் ஃபெயிலியர், பேரண்ட்ஸ் திட்டாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது எல்லார் லைஃப்லேயும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் அந்த சூசைட் பண்ணிக்கிற பர்சன் அவங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுது, அவங்களோட சூசைட் லாங்குவேஜ் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட புரிதலை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். அதுதான் அவங்களோட லைஃப் எண்ட் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. லைக் இப்போ கார்பெண்டர் வந்து எந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்து ஒரு டூலை செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய பீப்புளோட தாட் ஒன்றா மட்டும்தான் இருக்கும்.
எந்த டூலை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற தாட் இல்லாமல் கார்பெண்டர் எப்படி இது கரெக்டாக இருக்கும்னு எடுப்பாரோ அதே மாதிரி அந்த பீப்புள் என்னோட லைஃப்பை முடிச்சுக்கிறது மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. லைஃப்பை கண்டினியூ பண்ணுறதுல ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. எப்படி அதை முடிச்சுக்கிறதுன்றதுல தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லைஃப்பை கண்டினியூ பண்ணணும், இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்ற ஒரு தாட்டே அவங்களுக்கு வராது. ட்வைஸ் ஐ ஹாவ் ஸோ சிம்பிளி டிக்ளேர்ட் மை செல்ஃப். ஸோ இவங்க வந்து 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க சூசைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அவங்களோட லைஃப் வந்து இதோட முடிஞ்சது, என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தோணுனதுக்கப்புறமா 2 டைம்ஸ் அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. பட் 2 டைமே அவங்கள வந்து காப்பாற்றியாச்சு. ஸோ 2 டைம் அவங்க ட்ரை பண்ணதுனால இந்த டெத் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஈவன் அவங்க அதில் மாஸ்டர் ஆயிட்டாங்க. ஒரு மேஜிக் மேன் வந்து எப்படி மேஜிக் பண்ணிட்டு இறந்து போகிற மாதிரி இறந்து போயிட்டு திரும்ப உயிரோட வருவானோ அதே மாதிரி இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் மாஸ்டர் மாதிரி இவங்க டெத்தை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் திஸ் வே ஹெவி அண்ட் தாட்ஃபுல் வார்மர் தென் ஆயில் ஆர் வாட்டர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது சில பேர் வந்துட்டு அவங்க லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் சூசைட் பண்ணுற அந்த மொமெண்ட் பாய்சன் சாப்பிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த பாய்சனை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குமே, அந்த ப்ராசஸை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் சூசைடே பண்ணக்கூடாதுடான்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி மாறினவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, பொயட் மாதிரி அவங்க அந்த டெத்தை பார்த்ததுக்கப்புறமா அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்களுக்கு ஒரு சைலன்ஸ் கிடைக்கும் இல்லையா? யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த விதமான தாட்ஸும் அவங்களுக்கு வராமல் அப்படியே அன்கான்ஷியஸாக இருப்பாங்க இல்லையா? அந்த மொமெண்ட்டை நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோ வார்மாக இருந்துச்சு அந்த ஃபீல், எவ்வளோ கம்ஃபர்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. டெத் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஹெவி பீஸ் கொடுக்குமா, இவ்வளோ அமைதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சந்தோஷத்தை அந்த ஃபியூ மினிட்ஸில் அவங்க கிடைக்கிற அந்த அமைதியை அவங்க பார்க்குறாங்க. எவ்வளோ வார்மாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க இன்னொரு டைம் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அவங்க பாடியை கன்சிடரே பண்ணலை. பாடி அட் நீடில் பாயிண்ட். அவங்களோட பாடியை அவங்க எவ்வளோ சஃபர் பண்ண போகிறாங்க, அது எவ்வளோ கஷ்டப்பட போகுது. சில பேர் வந்து நெருப்பு வச்சுப்பாங்க, அவங்க பாடி பேர்ன் ஆகி அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ணலை. எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஃபிசிக்கலாக அவங்க எவ்வளோ பெயின் வந்து கோ த்ரூ பண்ண வேண்டியது இருக்குன்றத அவங்க நினச்சே பார்க்க மாட்றாங்க இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. ஈவன் யூரின் வேர் கான். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அந்த வாட்டராக இருக்கட்டும் அதுவே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு உங்களோட பாடியை நீங்கள் கஷ்டப்படுத்தி நீங்கள் இறந்து போகிறீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்காமலே இந்த ஒரு மென்டல் ப்ரெஷர்லேருந்து எனக்கு ரிலீஃப் வேணும், அதுக்காக நான் என்னோடய பாடியை நான் எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்துவேன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ஸோ சூசைட் பண்ணுறது எல்லாமே அவங்களோட பாடியை பிட்ரேல் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் உங்கள் பாடியை பற்றி கன்சிடரே பண்ணலை, மென்டல் ப்ரெஷர்லேருந்து நான் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக ஃபிசிக்கலி உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் எல்லாம் அவங்கள வந்து ஒன்ஸ் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா ஸ்டில் பார்ன், அவங்க ஸ்டில் அலைவ், அவங்க சர்வே ஆகிட்டே தான் இருப்பாங்க சூசைட் அட்டம் பண்ணதுக்கப்புறமும். பட் அந்த ஒரு ஸ்கார் அவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஹண்டிங் மெமரி அவங்களால எப்படி அதை வந்து டாலரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? நான் சூசைட் ட்ரை பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எவ்வளோ ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ டார்ச்சராக இருந்துச்சு அப்படின்றத அவங்க எப்படி அதை சுமந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒயர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்வீட் டெத் ஃபீல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்களால இந்த லைஃப்பை தான் டாலரேட் பண்ணிக்க முடியல. மற்றபடி டெத்தை நோக்கி அவங்க போகிற அந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் கூட அவங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வித் ஸ்மைலோட அவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. that life under your tongue, that all my itself become a passion. ஸோ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பாடி ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆயிரும், அந்த தொண்டையில் மட்டும் சின்னதாக மூமெண்ட் இருக்கும், தொண்டையில் தான் அவங்களோட உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போயிடுச்சுன்னா அப்புறம் இறந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கூட நான் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், டெத் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அது ஒரு அப்சஷனாக எனக்கு மாறிடுச்சு. எத்தனை தடவை நான் சூசைட் அட்டம் பண்ணாலும், எத்தனை தடவை நான் வந்து சர்வே ஆனாலும் எனக்கு வந்து அது ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டான ஒரு மெமரி மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த லைஃப்பை நான் கண்டினியூ பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெத் அப்படின்றது ஒரு சேட் போன், அது ரொம்ப டயர்டாக ரொம்பவே அது உடஞ்சி போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான் இவங்களோட பார்வையில் அது இருக்குது. ஓகேவா? அது ரொம்ப ஸ்லோவாக வெயிட் பண்ணுது. சரி ஓகே, பேஷன்ஸ் அதுக்கு இருக்கிற மாதிரி பேஷன்ஸ் யாருக்குமே கிடையாதுன்றது சொல்கிறாங்க. ஏன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணுது. இந்த வேர்ல்ட்லி லைஃப் வந்து எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குதோ, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துதோ அதுலேருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அது பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட பாடி வந்து எவ்வளோ பெயின் கோ த்ரூ பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களோட ஸ்பிரிட் அவங்களோட சோல் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு டெத்தை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக நான் ரெடி ஆகிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக பீப்புளோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சூசைட் அப்படின்றது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புள் எல்லாரும் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, சூசைட் பண்ணிக்க போகிறவங்க எல்லாமே லைஃபோட ஏதோ ஒரு எட்ஜில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க இறந்து போகணுன்ற முடிவு பண்ணிட்டாங்க, அது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னும்,
கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. எது ட்ரூ லவ், எது கம்ஃபர்ட்டான ஜோன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்றதையும் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ சூசைட் பண்ணிக்க போற பீப்பிள் எல்லாருமே ஏதோ கேர்லெஸ்ஸா ஒரு புக்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஏதோ ஒரு பேஜ எழுதிட்டு இருக்கிறத அப்படியே விட்டுட்டு போற மாதிரி, வேர்ல்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டீஸா இருக்கட்டும், அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட சில்ட்ரன், பார்ட்னர் இந்த மாதிரி நெறைய பேர அவங்க அவ்ளோ ஈஸியா விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு லவ் எனக்கு சூசைட் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் அப்படின்றது சம்திங் பெயின்ஃபுல் அண்ட் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் பொயட்ட பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு ஹாப்பியஸ்ட் ஜோன். அதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஒரு பெர்சன் எந்த அளவுக்கு அவங்க வேர்ல்டுல அவங்க சர்வே பண்ணும்போது அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருந்தா, டெத் அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஜோனா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, அதை எப்படி ஒரு போமா எழுதியிருக்கிறாங்கன்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.